வெல்கம் டு மிச்சிசை. இன்னைக்கு நம்ம வீடியோவில் எந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா 12 ஆங்க்ரி மேன் சொல்லி 1957 ரிலீஸ் ஆன ஒரு படத்தை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா உலகத்தில் உள்ள தலை சிறந்த சினிமாக்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் ஒரு முக்கியமான ஒரு இடத்துல வந்து இந்த படம் வந்து இருக்கும். உலக சினிமா ரசிகர்களால் கொண்டாடப்படக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு படமாக வந்து இந்த 12 ஆங்க்ரி மேன் அப்படிங்கிற இந்த படத்தை வந்து சொல்கிறாங்க. ஓகே, நம்ம இந்த படத்தோட கதையை பற்றி பார்ப்போம். இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, படத்தோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு கோர்ட் வந்து காமிக்கிறாங்க. நியூயார்க்கில் உள்ள ஒரு கோர்ட் வந்து காமிக்கிறாங்க. அந்த கோர்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 18 வயசு பையன் இருக்கான். இவன் என்ன தப்பு பண்ணியிருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 18 வயசு பையன் வந்து தன்னோட அப்பாவை கொலை பண்ணிட்டான் அப்படின்னு வந்து இவனை வந்து போலீஸ்காரங்க அரெஸ்ட் பண்ணி வந்து உட்கார வச்சிருக்காங்க. ஸோ ஜட்ஜு வந்து இந்த கேஸ் வந்து ரொம்பவே காம்ப்ளிகேட்டடாக இருக்கிறதுனால இதுக்கு என்ன தீர்ப்பு வழங்குறது அப்படிங்கிறது அவருக்கு ரொம்பவே கன்ஃபியூஷனாக இருக்குது. இதனால அந்த ஜட்ஜ் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஜூரி மெம்பர்ஸ் ஒரு 12 ஜூரி மெம்பர்ஸை சூஸ் பண்ணி அந்த 12 ஜூரி மெம்பர்ஸ்கிட்டே வந்து இன்வெஸ்டிகேஷன் வந்து பண்ண சொல்கிறாங்க. இந்த கேஸை பற்றி இன்வெஸ்டிகேஷன் வந்து பண்ண சொல்கிறாங்க. அந்த 12 பேரும் பார்த்தீங்கன்னா வெவ்வேறு ப்ரொஃபஷனை சேர்ந்தவங்க. எல்லாருமே பெரிய புத்திசாலிங்க. ஆனால் வெவ்வேறு ப்ரொஃபஷனை சேர்ந்தவங்க. ஒருத்தர் ஆர்கிடெக்ட், ஒருத்தர் லாயரு, ஒருத்தர் போலீஸ்ன்னு சொல்லி வெவ்வேறு ப்ரொஃபஷனை சேர்ந்தவங்க, வெவ்வேறு விதமாக சிந்திக்கக்கூடிய ஒரு மனுஷங்கன்னு சொல்லலாம். ஸோ இவங்க 12 பேரும் வந்து ஒரு ரூம்குள்ளே வந்து டிஸ்கஷன் இன்வெஸ்டிகேஷன் வந்து பண்ணுறாங்க. இந்த கேஸை பற்றி இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாங்க. ஃபுல்லாகவே படம் பூராவே பார்த்தீங்கன்னா இந்த ரூம்குள்ளே மட்டும்தான் நடக்கும். வெறுமனே 1.5 மணி நேரம் தான் அந்த படம் இருக்கும். ஃபுல்லாகவே இந்த ரூம்குள்ளே மட்டும்தான் இந்த இன்வெஸ்டிகேஷன் வந்து நடக்கும். ஓகே, என்ன இன்வெஸ்டிகேஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இந்த 18 வயசு பையன் வந்து அவங்க அப்பாவை கொலை பண்ணிட்டான் இல்லையா? ஸோ இதுக்கு வந்து ஜட்ஜ் என்ன சொல்லியிருப்பாருன்னா, ஆரம்பத்தில் இந்த கேஸை நீங்கள் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுங்கள், பண்ணிவிட்டு 12 பேருமே இந்த பையன் தான் கொலை பண்ணியிருப்பான் அப்படின்னு நீங்கள் கன்ஃபார்மாக சொன்னீங்கன்னா இந்த பையனுக்கு வந்து நான் தூக்கு தண்டனை கொடுக்குறேன். சப்போஸ் 12 பேர்த்தில் யாராவது ஒருத்தர் கூட இல்லை இந்த பையன் கொலை பண்ணியிருக்க வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு சந்தேகம் உங்களுக்குள்ளே இருந்தால் இந்த பையனுக்கு வந்து இந்த பையனுக்கு வந்து எந்த தண்டனையும் கொடுக்க மாட்டோம். திருப்பியும் இன்வெஸ்டிகேஷன் வந்து கண்டினியூ ஆகும். இந்த கேஸோட சொல்யூஷன் வந்து 12 பேருமே ஒரே பதிலை தான் சொல்லணும் அப்படின்ட்டு ஜட்ஜ் வந்து ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இவங்க வந்து அந்த ரூம்குள்ளே வந்து இன்வெஸ்டிகேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு வந்து இதில் பார்த்தீங்கன்னா இந்த பையன் தான் கொலை பண்ணியிருப்பானா இல்லை கொலை பண்ணியிருக்க மாட்டானா அப்படிங்கிறத கில்ட் நான் கில்ட்டுன்னு மாதிரி அவங்க சீட் எழுதி போடுவாங்க. ஸோ கில்ட்டுனா ஓகே இந்த பையன் தான் கொலை பண்ணியிருப்பான் அப்படின்ட்டு 12 பேரும் நினைக்கிறாங்கன்னு அர்த்தம். அதுவே நாட் கில்ட்டுனா இந்த பையன் கொலை பண்ணியிருக்க மாட்டான் அப்படிங்கிற மாதிரி ஒரு கணக்கில் வந்து போகும். ஓகே, இது வந்து ஃபஸ்ட்டு இன்வெஸ்டிகேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது 12 பேர் வந்து 12 பேர்த்தில் ஒரு முதல் ஆளாக ஒருத்தருப்பார். அவர் தான் பார்த்தீங்கன்னா இதை வந்து கோஆர்டினேட் பண்ணுவார். அவர் என்ன சொல்லுவார்னா, ஸோ இந்த 18 வயசு பையன் அவங்க அப்பாவை கொலை பண்ணியிருப்பான் அப்படின்ட்டு இந்த கேஸ் வந்து சாட்சி சொல்லுது. ஸோ இந்த கேஸ் வந்து போகுது. இதுக்கு சாட்சியாக பார்த்தீங்கன்னா 2 பேர் இருக்காங்க. ஒருத்தர் பக்கத்து வீட்டில் உள்ள ஒரு பெரியவர், அதே மாதிரி ஆப்போசிட்டில் உள்ள ஒரு லேடி. இவங்க 2 பேருமே வந்து சொல்லியிருக்காங்க இந்த கொலையை நேராக 2 பேர் வந்து பார்த்துருக்காங்க. அதனால இந்த பையன் வந்து இவங்க அப்பாவை கொலை பண்ணியிருப்பான் அப்படின்ட்டு யாரெல்லாம் சந்தேகப்படுறீங்க அப்படின்னு சொல்லும்போது 12 பேர்த்தில் 11 பேர் வந்து நாங்கள் எல்லாமே ஓகே இந்த பையன் தான் கொலை பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்லி முதல்ல வந்து கில்ட் வந்து சொல்கிறாங்க, கன்ஃபார்ம் வந்து பண்ணுறாங்க. ஆனால் அதில் வந்து ஒரே ஒருத்தர் மட்டும் வந்து இல்லை இந்த பையன் கொலை பண்ணியிருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லி நாட் கில்ட் வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த ஜூரிக்கெலாம் பார்த்தீங்கன்னா எப்படின்னா ஜூரி நம்பர் 1 ஜூரி நம்பர் 2 அப்படின்னு 3, 4, 5 நம்பர் தான் இருக்கும். இல்லை ஜூரி நம்பர் 8 உள்ளவர் தான் என்ன சொல்லுவார்னா, எனக்கு வந்து சந்தேகமாக இருக்குது இந்த பையன் கொலை பண்ணியிருக்க மாட்டான் அப்படின்ட்டு அவர் தான் ஃபஸ்ட்டு வந்து ஆப்போசிட்டான ஒரு கருத்தை வந்து சொல்லுவார். மீதி உள்ள 11 பேர் பார்த்தீங்கன்னா பயங்கரம் வந்து டென்ஷன் ஆவாங்க. எதை வச்சு நீங்கள் சொல்கிறீங்க அந்த பையன் வந்து கொலை பண்ணியிருக்க மாட்டான்னு? கண்பட சாட்சி 2 பேர் சாட்சி இருக்குது. அதை தாண்டி வந்து அவன் தான் கொலை பண்ணியிருப்பான்னு எல்லா ஆதாரமும் ப்ரூஃப் வந்து தெளிவாக இருக்குது. ஏன்னா அந்த பையன் பார்த்தீங்கன்னா ஒரு சினிமாக்கு அவன் வந்து போலீஸ் பிடிச்சதுக்கப்புறம் இந்த நேரத்தில் நீ எங்கே இருந்தேன்னு கேட்டதுக்கு நான் சினிமா போயிட்டு வந்தேன் அப்படின்னு அந்த பையன் சொல்லியிருப்பான். ஸோ சினிமா போயிட்டு வந்தேன்னா சினிமாவோட பேர் சொல்லு, சினிமாவில் நடிச்சு ஹீரோ பேருன்னு சொன்னால் அந்த பையனுக்கு சொல்ல தெரியாது. ஸோ அப்போ இந்த பையன் பொய் தான் சொல்கிறான் அப்படின்னு போலீஸ்காரங்க வந்து சொல்லுவாங்க. ஸோ இந்த சாட்சியும் வந்து அந்த இன்வெஸ்டிகேஷன் வந்து சொல்லுவாங்க. ஆனாலும் பார்த்தீங்கன்னா வந்து என்னதான் இருந்தாலும் அந்த ஒருத்தருக்கு மட்டும் ஒரு சின்ன ஒரு டவுட் இருக்கும். ஸோ இந்த மாதிரி அந்த பையனுக்கு ஆப்போசிட்டாக எல்லா சாட்சியும் இருந்தாலும் அந்த ஜூரி நம்பர் 8 இருக்கக்கூடியவர் தான் அந்த படத்தோட ஹீரோன்னு சொல்லலாம். ஸோ அவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டவுட் இருக்கும், இல்லை என்ன இருந்தாலும் அவன் 18 வயசு பையன். ஸோ ஒரு பையன் வந்து அவனுக்கு அம்மா கிடையாது. அவன் பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்தே ஹாஸ்டலில் தான் வளர்ந்துருக்கான். அப்பா வந்து கொலை பண்ணுற அளவு அவன் கெட்டவனாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்குது. இதெல்லாம் இது நம்ம 18 வயசு பையனோட வாழ்க்கை இது. அதனால் நம்ம அவசரப்பட்டு முடிவு சொல்லக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வந்து அவர் சொல்லியிருப்பார், இல்லை எனக்கு வந்து சந்தேகமாக இருக்குது அந்த பையன் கொலை பண்ணியிருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்ட்டு இவர் நாட் கில்ட் வந்து கொடுத்துருவாரு. ஸோ இந்த இன்வெஸ்டிகேஷன் திரும்பி கேரி ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு சாட்சியாக வந்து எடுப்பாங்க.
சரி ஓகே. இந்த பையன் தான் கொலை பண்ணியிருக்காங்கிறதுக்கு நெறைய சாட்சி இருக்கு. அதுக்கு உதாரணம் பார்த்தீங்கன்னா, பல வாரங்களுக்கு முன்னாடி வந்து அவங்க அப்பா கிட்ட வந்து இவன் பயங்கரமா வந்து சண்டை போட்டிருப்பான். அப்படி சண்டை போடும்போது நான் கோபத்தில வந்து நான் உங்கள கொலை பண்ணிருவேன்னு உங்க அப்பா வந்து சொல்லியிருப்பான். ஸோ இது கூட ஒரு ரீசனா இருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதே மாரி தான் இத வந்து பக்கத்து வீட்டுக்காரர் வந்து கேட்டதா வந்து சொல்லுவாங்க. அதே மாரி பார்த்தீங்கன்னா, பக்கத்து வீட்டுக்காரர் வந்து ரொம்பவே வயசானவரு. ஸோ அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, இந்த கொலை நடந்தோனே நான் 10 செகண்ட்ல ஓடி வந்து பார்த்தேன். இவன் தான் வந்து இந்த பையன் தான் வந்து உங்க அப்பாவ நெஞ்சில குத்திட்டு ஓடுனான் அப்படிங்கிற மாரி அவர் சொல்லியிருப்பார். ஸ்டேட்மெண்ட் வந்து சொல்லியிருப்பாரு. அதுமாரி ஆப்போசிட்ல உள்ள லேடியும் பார்த்தீங்கன்னா, இவங்க வீட்லேருந்து ஒரு 60 அடி கேப்ல வந்து ஆப்போசிட்ல ஒரு லேடி ஆப்போசிட் வீட்ல வந்து ஒரு லேடி இருப்பாங்க. அவங்களும் என்ன சொல்லுவாங்கன்னா, இல்ல இவன் தான் வந்து கொலை பண்ணியிருக்கான். கொலை பண்ணிட்டு ஓடுறத நான் பார்த்தேன் அப்படிங்கிற மாரி அவங்க சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த கேஸ்க்குள்ள பார்த்தீங்கன்னா, இதுக்குள்ள வந்து ஒவ்வொரு சாட்சியிலயும் வந்து அந்த சாட்சி இருந்தாலும் அந்த சாட்சி உண்மை தான் சொல்லுதா அப்படின்னு டெஸ்ட் பண்றதுக்கு இன்னொன்னு பண்ணுவாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, பக்கத்து வீட்டு உள்ள அந்த வயசானவர் இருக்கார் இல்லையா? ஸோ அவர் வந்து 48, 43 அடி கேப்ல தான் வந்து இருப்பாரு. இவர் வீட்டுக்கும் பக்கத்து வீட்டுக்கும் 43 அடி கேப்ல இருப்பாரு. அவர் பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி கால் வேற நொண்டியா இருக்கும். அதனால வந்து அவர் வந்து ரொம்பவே தனிமையில இருப்பாரு. பொதுவா வயசானவங்கலாம் ரொம்பவே தனிமையில இருப்பாங்க. ஏதாவது ஒரு விஷயம் சொல்லி நம்மளுக்கு வந்து பாராட்டு கிடைக்காதா? நம்மளுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்காதா? அப்படிங்கிற ஒரு ஏக்கம் வந்து வயசானவங்களுக்கு இருக்கும். அதனால அந்த வயசானவர் வந்து பொய் சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. பொய் சொல்ல வாய்ப்பு இருக்கு. அதனால வந்து அவர் சொல்றத என்ன நம்ப முடியாது. அதுவும் இல்லாம அவர் வந்து அவர் வீட்ல இருந்து பக்கத்து வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு இவ்வளோ நேரம் இருக்குது. எவ்வளோ நேரம் அவர் நொண்டி நொண்டி தான் நடப்பாரு. அவர் பார்த்தீங்கன்னா 10 செகண்ட்ல பார்த்ததா சொல்றாரு. அப்படி நொண்டி கால் வச்ச வயசானவரால எப்படி 10 செகண்ட்ல அந்த 43 அடி வந்து கிராஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டாப் வாட்ச் வச்சு செக் பண்ணி அந்த வயசானவர் மாதிரி நொண்டிலாம் வந்து காமிப்பாங்க. அப்படி நொண்டிலாம் காமிக்கும்போது 41 செகண்ட் வரும். அப்ப அந்த பெரியவர் வந்து பொய் தான் சொல்றாரு. அப்படிங்கிற முதல் சாட்சி வந்து பொய் அப்படிங்கிறது ஆயிரும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு சாட்சியும் வந்து பிரேக் ஆக என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் திரும்பியும் அந்த கில்ட் எடுப்பாங்க. ஸோ எத்தனை பேர் வந்து இப்ப சந்தேகப்படுறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. முதல்ல வந்து 12 பேத்துல 11 பேருமே கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கை தூக்குவாங்க. ஒருத்தர் மட்டும் நான் இல்ல எனக்கு சந்தேகமா இருக்கு. இந்த பையன் கொலை பண்ணிக்க வாய்ப்பு இல்ல அப்படின்னு ஒருத்தர் சொல்லுவாரு. அவர் தான் ஹீரோ. சார் 2வது இன்வெஸ்டிகேஷன் ஆகுமா, அந்த 11 பேத்துல வந்து ஒருத்தர் நம்புவாரு. ஒரு வயசான தாத்தாவும் நம்புவாரு. ஸோ இப்போ அந்த 12 பேர் வந்து கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் 10 பேர் ஆகும். ஸோ 2 பேர் வந்து அந்த 2 பேத்துக்கு சந்தேகம் வரும். இதுக்கிடையில பார்த்தீங்கன்னா வந்து ஒருத்தர் வந்து சொல்லுவாங்க, இல்ல அந்த பையன் வந்து குப்பத்துல உள்ள பையன். அதனால வந்து அவன் தான் கொலை பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஒருத்தர் சொல்லுவாரு. இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா டென்ஷன் ஆவாரு. அது எப்படி இங்க குப்பத்துல உள்ள பையன் எல்லாரும் கெட்டவன்னு சொல்லலாம். நானும் குப்பத்துல இருந்து வந்து தான் இன்னைக்கு ஒரு லாயரா வந்திருக்கேன் அப்படின்னு அவர் சொல்லுவாரு. ஸோ அதனால வந்து அந்த மாதிரி ஒரு கான்வெஸ்டிகேஷன் போகும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு இன்வெஸ்டிகேஷனும் அப்படி நடக்க என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருத்தருக்கும் அந்த ஓட் வந்து கம்மியாயிட்டே இருக்கும். ஸோ முதல்ல வந்து அந்த 12 பேர் ஆகும். அதுக்கப்புறம் 9 பேர் ஆகும். அதுக்கப்புறம் 6 பேர் ஆகும். ஸோ இந்த இன்வெஸ்டிகேஷன் ஒவ்வொன்றா வந்து போயிட்டுருக்கும். முதல் சாட்சி அந்த பக்கத்து வீட்டு உள்ளவர் வந்து பொய் சொல்றாரு அப்படிங்கிறது கண்டுபிடிச்சிருவாங்க. 2வது சாட்சி என்ன, ஆப்போசிட்ல உள்ள ஒரு வயசான லேடி வந்து சொல்லுவாங்க. ஸோ அந்த லேடி பார்த்தீங்கன்னா ஒரு 45 வயசு இருக்கும். அந்த லேடிக்கு பார்த்தீங்கன்னா கண்ணாடி போடுற பழக்கம் இருக்குது. இந்த கொலை எப்போ நடந்தது பார்த்தீங்கன்னா, நைட்டு 7 மணிக்கு வந்து நடந்ததா வந்து சொல்லுவாங்க. இதே டயத்துல என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பெரியவர் வந்து பொய் சொல்றாரு அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு சம்பவம் வந்து உதாரணம் வந்து சொல்லுவாங்க. நைட்டு 7 மணிக்கு கொலை நடக்கும்போது பார்த்தீங்கன்னா, ட்ரெயின் ஓடுற பக்கத்துல வந்து ட்ரெயின் ஓடக்கூடிய அந்த பிளாட்ஃபார்ம் இருக்குது. ஸோ ட்ரெயின் ஓடக்கூடிய சவுண்டு கேட்கும்போது எப்படி இந்த பெரியவர் வந்து அந்த சவுண்டில் எப்படி கொலை பண்ணது வந்து இவர் காதில் விழுந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி வரும். அதுமாதிரி ஆப்போசிட்டில் உள்ள லேடியும் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து இந்த கண்ணாடி போடுற பழக்கம் இருக்கும். ஸோ கண்ணாடி போட்டு பல வருஷங்களா கண்ணாடி போடுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, மூக்குல இந்த இடத்துல ஒரு தடயம் மாதிரி இருக்கும். ஸோ அந்த தடயம் வந்து அந்த ஜூரியிலே ஒருத்தர் வந்து கண்ணாடி ஓப்பன் பண்ணும்போது தடயத்தை வந்து கண்டுபிடிப்பாங்க. அது மூலமா சொல்லுவாங்க. அவர் வந்து கண்ணாடி போடுறவங்க வந்து சாதாரண நேரத்தில கண்ணாடி போடுவாங்க தவிர, தூங்கும்போது வந்து கண்ணாடி போட மாட்டாங்க. அந்த லேடி என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நான் தூங்கிட்டு இருந்தேன். ஏதோ சவுண்டு கேட்டுது அப்படின்னோனே நான் முழிச்சு பார்த்தோன்னா, ஒருத்தர் வந்து கொலை பண்ணிட்டு போனான் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த லேடி வந்து சொல்லுவாங்க. ஸோ அவங்க தூரத்துலேருந்து பார்த்துருக்காங்க. 60 அடி தூரத்துலேருந்து அவங்க பார்த்துருக்காங்க. கண்ணாடி போடாம பார்த்தனால, யாரோ ஒருத்தர் வந்து அவங்க அப்பாவை கொலை பண்ணிட்டு போறது இவங்க பார்த்துட்டு, அவங்க பையன் தான் கொலை பண்ணியிருக்கான்னு சொல்லி இவங்களும் பொய்யான ஒரு சாட்சி தான் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி இவங்க சைடும் வந்து சொல்லுவாங்க. இவங்க சைடுமே இவங்க இந்த சாட்சியும் பொய்ன்னு சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு சாட்சி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவன் வந்து இந்த காலகட்டத்தில் இவங்க அப்பா சாவக்கூடிய அந்த நேரத்தில் நான் சினிமாவுக்கு போயிருந்தேன் அப்படின்னு அந்த 18 வயசு பையன் வந்து சொல்லியிருப்பான். ஆனால் போலீஸ்காரங்க கேட்டு விசாரிக்கும் போது அந்த சினிமா பேர் என்ன, சினிமாவில் நடித்த ஹீரோ யார் இப்படிங்கிற விஷயம்லாம் அவனுக்கு வந்து தெரியாது. ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இது ஒன்று மட்டும் தான் கொஞ்சம் இடிக்கும். சரி இவன் பொய் சொல்கிறோம் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு தோணும். அப்போ அந்த ஜூரியில் உள்ளவர் என்ன சொல்லுவாங்கன்னா, ஜூரியில் உள்ள ஒருத்தரே சொல்லுவார், நேற்று நீங்கள் எங்கே போனீங்க அப்படின்னு கேட்டப்ப, நேற்று என் ஒய்ஃபோட நான் வெளியே போயிருந்தேன்.
அதுக்கு முந்தின நாள் நான் ஏதோ ஒரு சினிமா பார்த்தேன். சரி அந்த சினிமாவில் நடித்த ஹீரோ யார் அப்படின்னு கேட்டப்போ அவருக்கு வந்து பேச தெரியாது. ஸோ வந்து நம்ம நிறைய படங்கள் பார்ப்போம். ஆனால் நீங்கள் சாதாரணமான ஒரு நிலைமையில் இருக்கீங்க. உங்களுக்கே வந்து அது அவர் ஹீரோ யார் அப்படிங்கிறது சொல்ல தெரியல. அந்த பையன் ஒரு பதட்டமான ஒரு சூழலில் இருக்கான். அவன் எப்படி சொல்லியிருப்பான்? மேபி அவனுக்கு சினிமாவோட பேர் ஞாபகம் உண்மையிலே மறந்து போயிருக்கலாம். உண்மையிலே யார் நடித்தாங்கன்னு தெரியாமல் கூட இருக்கலாம். உண்மையிலே சினிமா கூட போயிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அதுவும் பொய் அப்படிங்கிற மாதிரி ஆயிரும். அப்போ அந்த பையன் கொலை பண்ணியிருக்கானா இல்லையா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஃபைனலாக நிறைய இன்வெஸ்டிகேஷன் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கணக்கெடுப்பாங்க. அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கணக்கெடுக்கும் போது பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து புலப்படும். அதில் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா அந்த 12 ஜூரியில் ஒருத்தர் வந்து கொஞ்சம் ரொம்ப அடிக்கடி டென்ஷன் ஆகிட்டே இருப்பார். ஜூரி நம்பர் 4ன்னு சொல்லுவாங்க. அவர் அடிக்கடி டென்ஷன் ஆகிட்டே இருப்பார். இவருக்கு என்னன்னா பசங்கனால இப்படி தான், இந்த காலகட்ட பசங்க இப்படி தான் இருக்காங்கன்னு சொல்லி எல்லாத்தையும் ஆரம்பத்தில் வந்து குத்த சொல்லிட்டே இருப்பாங்க. அதுக்கு என்ன காரணம், அவர் பர்சனல் லைஃப்பில் வந்து அவரோட பையன் வந்து இவர்கிட்ட சண்டை போட்டு வீட்டை விட்டு ஓடி போயிருப்பான். அதனால் தான் பையன் இப்படி இருக்கிறதுனால ஊர் உலகத்தில் எல்லா பையனும் கெட்டவனாக தான் இருப்பான் அப்படிங்கிற மாதிரி ஒரு மென்டாலிட்டி இருக்கும். அந்த மென்டாலிட்டி இருக்கும். இதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா இன்னொரு ஜூரி வந்து சொல்லுவாங்க, உங்கள் பையனை நீங்கள் எப்போ பார்த்தாலும் நீங்கள் ஒரு சாடிஸ்ட்டு, உங்கள் பையனை நீங்கள் எப்போ பார்த்தாலும் அடிச்சுட்டே இருந்திருக்கீங்க, அதனால தான் உங்களுக்கு பிடிக்காம வந்து அவங்க பையன் வந்து உங்கள் வீட்டை விட்டு ஓடி போயிட்டான் அப்படின்னு சொன்னோன்னே அவருக்கு பயங்கரமாக வந்து கோவம் வரும். கோவம் வந்து சண்டை போட்டு நான் அவனை கொலை பண்ண போகிறேன் அப்படின்னு கோவத்தில் வந்து சொல்லுவார். அப்போ அந்த ஜூரி சொல்லுவார், இப்போ தெரியுதா நீங்கள் என்ன கொலை பண்ண போகிறீங்கன்னு ஏதோ கோபத்தில் தான் சொல்கிறீங்க. ஸோ இதே கோபத்தில் தான் அந்த பையன் அவங்க அப்பா கிட்ட வந்து கொலை பண்ண போகிறேன், உங்களை கொன்றுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அதனால் இந்த 18 வயசு பையன் தான் கொலை பண்ணா அப்படிங்கிறதுக்கு எந்த சாட்சியும் கிடையாது. மேபி இவன் வந்து உண்மையான ஒரு குற்றவாளியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா 1957 வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த காலகட்டத்தில் இந்த சிசிடிவி கேமரா அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அந்த காலகட்டத்தில் வந்த படம் சிசிடிவி கேமரா டெக்னாலஜி எதுவுமே இல்லாத காலகட்டத்தில் வந்த படம்னால அப்போ இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தால் எப்படி இன்வெஸ்டிகேஷன் நடக்கும் அப்படிங்கிறத ரொம்பவே சுவாரஸ்யமான முறையில் வந்து காமிச்சிருப்பாங்க. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அந்த கில்ட் மெம்பர்ஸ் வந்து திரும்பியும் கணக்கெடுப்பாங்க. அந்த கில்ட்டில் 12 பேருமே ஒத்துக்கிடுவாங்க இந்த பையன் வந்து இந்த கொலையை பண்ணியிருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜூரி மெம்பர் உள்ள 12 பேருமே வந்து ஒத்துக்கிடுவாங்க. ஸோ அதுக்கு இன்னொரு சாட்சி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பட்டன் கத்தி மாதிரி வந்து காமிப்பாங்க. ஸோ அந்த பட்டன் கத்தி வந்து நார்மலாக ரோட் சைடு எல்லா இடங்களுமே கிடைக்கக்கூடிய கத்தி தான். ஸோ இந்த கத்தி வச்சு தான் கொலை பண்ணியிருக்கான் அப்படிங்கிறத காமிப்பாங்க. ஸோ அந்த கத்தியில் பார்த்தீங்கன்னா ஹேண்ட் பிரிண்ட் எதுவுமே ஃபிங்கர் பிரிண்ட் எதுவுமே இருக்காது. ஸோ இந்த பையன் தான் அவங்க அப்பாவை கொலை பண்ணியிருக்கனா அவங்க அப்பாவோட உயரம் வந்து 6 அடி, ஆனால் இந்த பையனோட உயரம் வந்து 5 அடி. 5 அடியிலேருந்து அவங்க நெஞ்சில் வந்து இவன் அந்த பட்டன் கத்தி வச்சு குத்தணும்னா அப்படி குத்திட்டு அவனால் அவ்வளோ சீக்கிரத்தில் ஓட முடியாது. அவன் எக்கி தான் குத்தணும், அவன் குத்திட்டு ஓடுறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் இவன் கொலை பண்ணிடுறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறத இன்னொரு ஆதாரம் இருக்கும், அதுவும் பொய்யா மாறிடும். ஸோ ஃபைனலாக கில்ட் மெம்பர் கணக்கெடுக்கும் போது எல்லாருமே ஒத்துக்கிடுவாங்க அந்த பையன் கொலை பண்ணியிருக்க மாட்டான் அப்படிங்கிற ஒத்துக்கிடுவாங்க. ஸோ ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஒரு இன்வெஸ்டிகேஷன் தான். ஸோ ஒரு சின்ன ஒரு கான்செப்ட் தான், 18 வயசு பையன் அவங்க அப்பாவை கொலை பண்ணிட்டான் அப்படின்னு ஒரு கேஸ் வந்து கோர்ட்டுக்கு வருது. அதுக்கு சாட்சியாக 2 பேர் இருக்காங்க. அது போக நிறைய எவிடன்ஸ் வந்து இந்த பையனுக்கு ஆப்போசிட்டாக இருக்குது. ஜட்ஜுக்கு அந்த கேஸ் வந்து சால்வ் பண்ண முடியல. அதனால ஒரு 12 ஜூரி மெம்பர்ஸ்ட்டு கொடுத்து இந்த கேஸ் வந்து சால்வ் பண்ண சொல்கிறாங்க. ஸோ அப்படி சால்வ் பண்ண சொல்லும் போது ஃபைனலாக வந்து அந்த 12 பேருமே வந்து சொல்கிறாங்க இந்த பையன் கொலை பண்ணியிருக்க வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது வந்து தென்னந்திலையும் வந்து சொல்லிடுறாங்க. ஸோ அப்போ அந்த அப்பாவை யார் தான் கொலை பண்ணா அப்படிங்கிற விஷயம்லாம் அந்த படத்தில் காமிக்கல. ஸோ ஒன்லி திங் அந்த பையன் கொலை பண்ணியிருக்கானா மாட்டானா அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும்தான் இந்த படத்தில் இன்வெஸ்டிகேஷன் கேஸை வந்து காமிப்பாங்க. ஸோ அந்த படம் பூரா பார்த்தீங்கன்னா ஒரு ரூம்குள்ளேயே தான் நடக்கும். ஸோ ஃபைனல் சீக்வன்ஸில் மட்டும்தான் அவுட்டோர்ஸ் வந்து காமிப்பாங்க. ஒரு ரூம்குள்ளே இப்படிப்பட்ட உலகத்தரமான ஒரு சினிமா எடுக்க முடியுமா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம் தான். ஸோ இந்த படத்தோட டேரக்டர் பார்த்தீங்கன்னா ஒரு உலகளவில் ஒரு ஃபேமஸான ஒரு டேரக்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த படம் பார்க்கலன்னா பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முயற்சி செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.